விடிய அரசு என்று அடிக்கடி பழனிசாமி சொல்லுவாரு. அன்னைக்கு விடிந்தது ஒரு 5,000 ரூபாய் கணக்கிலே வந்தது. 1,31,00,000 மக்கள் பெற்றார்கள். இன்னைக்கு விடிந்து போன பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டணி வந்தது. இந்த கூட்டணியும் கோட்டை விட்டு விட்டார் பழனிசாமி. ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுக்கு மனசு வராம ஏமாற்ற வேண்டும் என்ற முடிவை அவர் எடுத்ததால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முடிவை எடுத்து தேமுதிகவை இணைத்துக் கொண்டது. தேமுதிக இணைந்து விட்டது. இது பெரிய பேரடி, பெரிய ஆபத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி அணிக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா தேவையில்லாம முதுகுல குத்துறதே தொழிலா வச்சிருக்க பழனிசாமி முதுகுல குத்துறாருன்றத திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புரிந்து கொண்டார். ஆகவே இனி ஏமாற்றுவார் என்ற நிலைப்பாட்டை அவர் உறுதியுடன் எடுத்ததால் தான் இந்த கூட்டணி இப்பொழுது அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி மூலம் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மேலும் மேலும் பலம் பெற பெரிய வாய்ப்பாயிடுச்சு. என்னை பொறுத்து நீங்க கேட்டீங்கன்னா தாவேகா கூட கோட்டை விட்டுச்சுன்னு சொல்லுவேன். தாவேகாவில் விசில் சவுண்ட் கேட்கிறது எல்லா இடத்துக்கும் கரெக்டு தான். வீட்டுக்கு வீடு ஓட்டுருக்கு போகுது, எல்லாம் சரிதான். அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு சரியான தலைவர்கள் அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லையோ என்கின்ற ஐயப்பாடு எனக்கு இருக்கிறது. அதை விஜய் அவர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், தாவேகா தலைவர். ஆகவே இப்பொழுது தேமுதிக எடுத்த முடிவு சரியான முடிவு. அதிமுகவை நம்பி போயிருந்தால் நட்டாற்றில் நின்றிருப்பார்கள். ஆகவே சுற்றி வருவார் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்டேன், ஏன் இப்படி சுத்திட்டு இருக்காரு, அவர் ஏமாத்துவாருங்கன்னு. ஆகவே இரண்டாம் முறையும் ஏமாறாமல் நான் இங்க பதிவு பண்ற மாலைபுரத்துக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக நெருக்கமாக 3,000-4,000 வாக்குகளில் தோற்று போனவர் தான் தேமுதிகவினுடைய விஜயகாந்தினுடைய கேப்டன் விஜயகாந்த் சன்னு. ஆனா அது மாதிரி அந்த நீரிங் ஓட்டுருக்கு பாருங்க, டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணது ஏடிஎம்கேல ஒரு கேண்டிடேட் கூட கொடுக்கல. இவங்களும் மிஸ்டர் சௌமியா அன்புமணி ராமதாசன் தான் கொடுத்தாங்க 2 கட்சியில இருந்து. ஆகவே கேப்டன் மறைவிற்கு பின்னால் ஒரு புது தெம்புடன் அந்த கட்சி கேப்டனுக்காக ஏகப்பட்ட வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சிக்கு இருந்ததை உணராமல் கோட்டை விட்டு விட்டார் பழனிசாமி. ஆகவே பிரேமலதா எடுத்த முடிவு அருமையான முடிவு. அவர்கள் எடுத்த முடிவை நான் பாராட்டுகிறேன். திமுகவுக்கு பலம் சேர்க்கும். அவர்களும் இத்தனை இடம் என்று வாங்கி கொண்டு ராஜ்யசபா சேர்த்து அதை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணி அருமையான கூட்டணியாக அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கூட்டணிக்கு பலம் சேர்த்து விட்டார்கள். அரசியலில் பெரிய திருப்பம் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. திரு புகழேந்தி, அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியது ஒரு சரியான முடிவு, ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு நீங்க சொல்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பாம் அப்படி போட்டிருக்காரு. ஆனா இதுக்கு தேமுதிகவும் உடன்பட்டு இருக்கக்கூடிய நிலையில அதை கைவிட்டுட்டு இப்போ திமுகவுடன் சேருவதற்கு என்ன காரணமா இருக்கணும்? அதுதான் அவங்க இதை சொன்னா என் மேல கோச்சுக்குவாங்க, பரவாயில்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டமைப்பு தேவை. நீங்க தேமுதிகவை எப்படி கட்டமைத்து கூட்டணி சேர்த்து அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே முனைப்பாக அவர் திரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய் எப்படி பிஸியா இருக்காரு தெரியாது. ஆனா அடுத்த கட்ட தலைவர்கள் அதில் இறங்கி இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அதை செய்வதற்கே அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் தயாராக இல்லை. இப்படி நடத்தினால் அது எப்படி உங்களுக்கு கட்டமைப்பா மாறும்? ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொன்ன பின்னாடி அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம்ல. திரு புகழேந்தி, இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா இப்போ அதிமுகவிலிருந்து விலகி சென்ற மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன்லாம் இப்போ தாவேக்கால தானே இருக்கிறாங்க. அப்போ தாவேக்காவில் ஒரு சிறந்த கட்டமைப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாதா? யார் மீது தவறு இருக்கிறது என்ற ஆராய்ச்சிக்கே நான் வரவில்லை. ஆனால் மொத்தமாக தவறு அங்கே இருக்கிறது. இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோமே, ஏன் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி உடனடியாக சந்திச்சிருக்கணும்ல பிரேமலதா விஜயகாந்த. இப்போ நீங்க பிளைட் போன பின்னாடி ஏர்போர்ட்டுக்கு என்ன பண்றது? வளர்ந்துருச்சு அது. ஆகவே அந்த முடிவுகளை எட்டி இருக்க வேண்டும். அவருடைய பார்த்து பேச்சு பிரிஸ்டிஜ்லாம் அரசியல பார்க்க கூடாது சார். இவர் யாரு, அவர் யாரு? அது வளர்ந்த கட்சி, எதிர்கட்சியாக இருந்த கட்சி, ஒரு காலத்தில் கேப்டனால் உயர்ந்த இடத்திற்கு சென்ற கட்சி, இன்றைய தினம் விடாமல் போராடி கொண்டிருக்கின்ற கட்சி. நாம் நேற்று கட்சி துவங்கினோம், மக்களிடத்தில் செல்வாக்காக இருக்கிறோம். அதை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்தது. 2வது ஸ்டோக் கொடுக்குறாங்க பாருங்க. 5,000 ரூபாய் கொடுத்தார்கள். மக்கள் மனதில் இடம் பெற்றார்கள். அம்மா வழியில் திட்டங்கள் போல.
அதே போல தேமுதிகவை சேர்த்து 2வது ஸ்ட்ரோக் கொடுக்குறாங்க. ஆகவே பழனிசாமிக்கு ஆப்பு, இருக்கவங்களுக்கு ஆப்பு. ஆகவே அவருடைய கூட்டணியை மேலும் மேலும் திமுக பலப்படுத்திக் கொள்கிறது. இப்போ அந்த நெக் டு நெக்ஸ்ட் ஓட்டு வாங்கினார் விஜய், கேப்டன் விஜயகாந்த் சன் விஜய் பிரபாகரன். ஏன் சொன்னா, இப்பொழுது வாங்குகிற இடங்களை எல்லாம் இறுதியாக இவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். தேமுதிக அசம்பிளியில ஒரு என்ட்ரி போகும் ரொம்ப நாளைக்கு பின்னாடி. எதிர்கட்சியா இருந்த பொழுது தானே இருந்தாங்க. இப்போ உள்ள போறதுக்கு வசதி, எத்தனை சீட் வாங்கினாலும் ஜெயிச்சு உள்ள போயிடுவாங்க. ஆகவே சரியான பாதையில் சரியான முடிவை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கிறார். அதுல எந்தவித மாற்று கருத்து, என்னுடைய கருத்து இதுதான். ஆகவே நீங்க விஜயனுடைய கட்சி வளர்கிறது. ஆனால் அவர்களை மற்றவங்கள்ட்ட போய் கேட்கணும், பேசணும், உட்காரணும். அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். உட்கார்ந்த இடத்திலே செங்கோட்டை ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம்னா என்ன நடக்குதுன்னு புரியல. ஆகவே அடுத்தவர்களை வரவேற்க அவர்கள் தயாரானால்தான் அவர்கள் ஓரளவுக்கு போட்டியிட முடியும் திமுகவை எதிர்த்து. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு புகழேந்தி.